மெட்ராஸ் மிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், மிதுன ராசிக்கான குரு பகவானுடைய பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மிருகசீரிடம் 3-4, திருவாதிரை 1-2-3-4, புனர்பூசம் 1-2-3 ஆகிய 9 பாதங்களை உள்ளடக்கிய மிதுன ராசியினுடைய பலாபலன்களை பார்க்க போகிறோம். இதுவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருகின்ற மே மாதம் 2ஆம் தேதி முதல் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வருகிறார். எதிலும் புதுமையை புகுத்த விரும்பக்கூடிய அன்பர்கள் நீங்கள். குரு பகவான் 1-5-2024 முதல் 14-5-2025 வரை விரைய வீடு என்று சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டிற்கு வருவதால் இருக்கின்ற பணமெல்லாம் கரையப் போகிறது. எனவே சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. தொழில் பண்ணுறவங்க கையில் பணம் இருந்ததா, உங்களுடைய நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, என்ன தொழில் பண்ணுறீங்களோ, இருக்கிற பணத்தை எல்லாம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10 டேபிள் வாங்கி போடலாம், பழைய டேபிள் மாற்றிட்டு சேர் மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை ஏதாவது உள்ள சமையல் செய்யக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மாற்றலாம்னு நினைக்கிறீங்களா, உடனடியாக மாற்றுங்க, யோசிக்க வேண்டாம். உடனடியாக இமீடியட்டாக மாற்றிடுங்க. கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் விரயம் பண்ணிட்டீங்கன்னா நல்ல விரயமாக போயிடும். ஸோ கல்யாணத்துக்கு பொண்ணு ஒரு 18-20 வயசில் வச்சுருக்கீங்க, கையில் ஒரு 5 லட்சம் இருக்குது, நகை வாங்கி போட்டுருங்க. ஏதோ ஒன்று சுப விரயம் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு ட்ராவல்ஸ் பண்ணுறீங்க, 2 கார் வச்சுருக்கீங்களா, கையில் பணம் இருக்கா, ஒரு கார் புக் பண்ணி 2 லட்சம் போட்டு மீதி அட்வான்ஸ் லோனை போட்டு ஒரு டிரைவரை போட்டு வாங்கிடுங்க. கையில் பணமாக வச்சுருக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் இனி சண்டையிட வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சின்ன சின்ன சண்டைகளை கொடுப்பார். அதனால் மாதத்துக்கு ஒரு தடவையாவது எங்கேயாவது வெளியூரில் போயிட்டு வாங்க, ஏதாவது கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு வாங்க. மனைவி பிள்ளைகளை அரவணைத்து செல்வது நல்லது. உடனே முடிகிற காரியம் கூட இழுபறி ஆகிட்டே போகும். யாரையும் நம்பி எதையும் ஒப்படைக்க வேண்டாம். குடும்ப அந்தரங்க விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குரு பகவானின் பார்வை பலனை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அம்மாவுக்கு உடல்நிலையில் இதுவரை ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல காற்றோட்டம், குடிநீர் உள்ள வீட்டிற்கு மாறுவீர்கள். சிலர் வேறு வீடுகளுக்கு குடிபெயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட பழக்க வழக்கம் உள்ளவர்களை நட்பை தூண்டுவீர்கள். ஸோ இந்த டைமில் 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது நீங்கள் யார் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறீங்களோ அவங்களால லைஃப்பில் மிகப்பெரிய லெசன் கற்றுக்குவீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையும் மிகப்பெரிய அவமானத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தையும் செஞ்சுட்டு போயிடுவோம். அதனால் இனிமேல் புதுசாக பழகிறவங்க, கடந்த பல வருஷமாக பழகிறீங்களா அவங்க வேறு, கடந்த பல ஆண்டுகளாக பழகிட்டு இருக்கீங்களா அவங்க வேறு. இப்போ புதுசாக பழக்கம் ஆகி குறுகிய காலத்திலே உங்கள் வீட்டுக்கு வர்றது, நல்லா ஃபோனில் பேசுறது, நெருங்கி பழகினானா அவன்கிட்ட ஜாக்கிரதை இருங்க, அவன்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. அவன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லெசனை கொடுக்க போகிறான், பார்த்துக்கோங்க. ஸோ குடும்ப விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. குரு பகவானின் பார்வை பலன்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் தாயாரின் உடல்நலம் சீராக இருக்கும். அடிக்கடி பழுதான வாகனத்தை மாற்றுவீர்கள். நல்ல காற்றோட்டம், குடிநீர் உள்ள வீட்டிற்கு மாறுவீர்கள். சிலர் வேறு ஊருக்கு குடிபெயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட பழக்க வழக்கம் உள்ளவர்களின் நட்பை துண்டிப்பீர்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான விருச்சகத்தை பார்ப்பதால் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசில் செய்ய வகை ஏற்படும். பெரிய நோய் இருப்பது போன்ற பிரமை நீங்கும். வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். குரு 8ஆம் வீட்டை பார்ப்பதால் ஆரோக்கியம் கூடும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஷேர் மூலம் பணம் வரும். முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். குரு பகவான் நட்சத்திர பயணத்தை பொறுத்த வரைக்கும் 1-5-2024 முதல் 12-6-2024 வரை உங்கள் தைரிய ஸ்தானத்தை சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிப்பதால் அதிரடி முடிவுகள் எடுப்பீர்கள். இளைய சகோதரருக்கு திருமணம் கூடி வரும். வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் ஆசைப்பட்ட கல்வி நிறுவனத்தில் சேர்ப்பீர்கள். மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். செலவுகள் அதிகரிக்கும். விஐபிகள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். 12-6-2024 முதல் 19-8-2024 வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோஹிணியில் பயணம் செல்வதால் அதிகமான பயணம் உங்களுக்கு ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சந்தோஷமாக அப்படி சாமர்த்தியமாக பேசக்கூடிய சாமர்த்தியம் வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். 19-8-2024 முதல் 2-12-2024 வரை குரு பகவான் உங்களுக்கு சஷ்டமஸ்தானத்தில் செல்வதால் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில்
செல்வதால் உங்கள் ராசிக்கு 6க்கும் 11க்கும் உடையவரும் நட்சத்திர காலில் செல்றதுனால லாபம் அதிகரிக்கும். வீடு சொத்து பராமரிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கராராக இருங்கள். சரக்குகள் கொள்முதல் செய்யும் பொழுது கவனம் தேவை. சந்தை நிலவரத்தை தெரிந்து செயல்படுங்கள். தள்ளுபடி சலுகைகளை அறிந்து பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். வேலையாட்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடையை விரிவுபடுத்துவீர்கள். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் சிலர் உங்கள் பங்கை எனக்கு கொடுத்துருப்பா நான் போயிடுறேன், உங்களை பிரிஞ்சு போகிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மனதளவில் தயாராக இருங்க. அப்படி போனால் சரி கிளம்புன்னு சொல்லிட்டு அந்த பங்கை நீங்களே போட்டுக்கோங்க. உணவு, டிராவல்ஸ், பப்ளிகேஷன், அழகு சாதன பொருட்களால் லாபம் அடைவீர்கள். அதிக முதலீடு செய்து சிக்கிக்கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் விமர்சனங்களும் வீண் பழியும் வந்து செல்லும். உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவாக பேசினாலும் கூடுதலான உங்களுக்கு வேலைகள் தருவார்கள். சக ஊழியர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் வரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று தாமதமாக கிடைக்கும். அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு கொடுக்க வேண்டாம். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி வீண் வதந்திகள்லாம் வரும், அதை பற்றி கண்டுகொள்ள வேண்டாம். உங்கள் படைப்புகளுக்கு உரிய ரெகக்னேஷன் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி 90 விழுக்காடு உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் தரப்போகிறது. ஆனால் செலவுகள் அதிகமாக வரப்போகிறது. இந்த குரு பகவானுடைய பாதக பலன்களை குறைப்பதற்கு வீட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை சென்று உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். உக்கரங்கள் குறையும். மிதுனராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமாகட்டும், புனர்பூச நட்சத்திரமாகட்டும், மிருகசீரிடம் நட்சத்திரமாகட்டும், எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், எந்தெந்த கோயிலுக்கு போகணுன்றத டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய பாலாஜி ஆசன் கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு டெலிகிராமோட லிங்க் இருக்குது. அதில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். அதே போல் ஒவ்வொரு குரு பகவானுக்கு தாந்திரிக பரிகாரங்கள் இந்த குரு பயிற்சி முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து நான் போடுறேன். அதில் கட்டாயம் உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலிகிராமோட சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்லது ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஆசன். மற்றொன்று விஷயம், மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் வீட்டு ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே யானை இருந்தால் அந்த யானைகிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க. கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திருமணமாகாத மிதுனராசிக்காரங்க ஜாதக ரீதியாக இப்போ கோச்சாரத்தில் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த பலன் நல்ல இடத்துல ஒரு வரன் அமையும். ஸோ குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல பலன்களை கொஞ்சம் தரத்தோடு கொடுக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு, யானை இருக்கக்கூடிய கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. யானைக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு கரும்பு, கரும்பு, தீன் பண்டங்கள் ஏதாவது கொடுங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும். நன்றி.